கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவினிடத்தில் வருகிறவனை தேவன் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். இயேசு எல்லோரையும் நேசிக்கிறார். எனக்கு அன்பானவர்களை, யாராக இருந்தாலும் நீங்கள் ஏழையாக, நான் இப்படியாக இருக்கிறேனே என்று வியாதியாக இருக்கிறீர்களா, எதுவாக இருந்தாலும் நான் ஒரு பெரிய பாவியாக இருக்கிறேன் என்று நினைத்து ஒதுங்குகிறீர்களா, எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார். பாவிகளை நேசிக்கிறார். உங்கள் பாவங்களை மன்னிக்கிறதுக்காகவே ஆண்டவர் வந்தார். வியாதியை சுத்தமாக்கவே வந்தார். ஏழையாக இருந்தாலும் மற்றவர்கள் உங்களை ஒதுக்கி தள்ளுவார்கள். ஆனால் இயேசு ஒதுக்கி தள்ள மாட்டார். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் நம்முடைய தேவனாகிய ஒரே கர்த்தர். இயேசு ஏழைகளை நேசிக்கிறார். ஏழையின் கோலத்திலே அவதரித்தார். ஒரு மாட்டு தொழுவத்திலே அவர் பிறந்தார். ஒரு பணக்கார இடத்திலே அவர் பிறக்கவில்லை. ஏழ்மையை நேசித்ததனால்தான் ஒரு மாட்டுக்கொட்டாயிலே அவர் பிறந்தார். ஒரு தச்சன் வீட்டிலே ஒரு மகனாக பிறந்தார் என்பதை நீங்கள் யோசிங்கள். அதனால் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாரிடத்திலையும் அன்பாக இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி வாருங்கள். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். சரிங்களா? தேங்க்யூ.